ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏற்கனவே சொந்தமாக நிலம் வைத்திருப்பவர்களும் புதிதாக நிலம் வாங்குபவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அப்டேட் தான். அதாவது சொத்து நிலம் வாங்கும் மக்களுக்கு பட்டா மாறுதலில் புதிய ரூல்ஸை தமிழக அரசு கொண்டு வந்திருக்கு. அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் நில ஆவண பராமரிப்பில் புதிய மாற்றம் வருது. பட்டா வரலாறு என்ற புதிய சேவையை வருவாய்த்துறை அறிமுகப்படுத்துது. அதாவது வீடு கட்டுவதற்கு சொந்தமாக ஒரு நிலம் வாங்குவது என்பது பலரின் வாழ்நாள் கனவாக இருக்குது. வீடு கட்ட வேண்டும் என்பதற்காகவும், சொத்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகவும், எதிர்கால பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காகவும் சொந்தமாக நிலம் வாங்குறாங்க. நிலம் தொடர்பான மோசடிகள், இரட்டை விற்பனை, போலி ஆவணங்கள் போன்ற பிரச்சனைகள் இப்போது அதிகமாக நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நிலத்தின் கடந்த கால விவரங்களை முழுமையாக அறிய முடியாத நிலையே ஆகும் என்று சொல்லப்படுது. இதுவரை நிலம் வாங்கும்போது மக்கள் முக்கியமாக பார்த்தது வில்லங்க சான்றிதழ் மட்டுமே. அதுல தற்போதைய உரிமையாளர் யார், இதற்கு முன்பெல்லாம் யாரெல்லாம் அந்த நிலத்தை வைத்திருந்தார்கள், வங்கி கடன் இருக்கிறதா என்பதை காண முடிந்தது. ஆனா பட்டாவில் அந்த நிலத்தின் வரலாறு இல்லை என்பது பெரிய குறையா இருந்து வந்தது. இந்த நிலையில பட்டாவில் நிலத்தின் வரலாறு இல்லை என்ற குறையை போக்கும் வகையில தமிழக வருவாய்த்துறை பட்டா வரலாறு என்ற புதிய சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த வசதி நிலம் வாங்குபவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் எனவும் கூறப்படுது. இதன் மூலம் நிலத்தின் முந்தைய உரிமையாளர் யார், எந்த ஆணையின் அடிப்படையில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, எந்தெந்த காலகட்டத்தில் யாரிடம் அந்த நிலம் இருந்தது போன்ற அனைத்து தகவல்களையும் நாம் துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த வசதி முதற்கட்டமாக சில இடங்களில் சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டு வருது. விரைவில் அனைத்து பகுதிகளிலும் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2014 ஆண்டு முதல் உள்ள பட்டா விவரங்களை மட்டுமே இச்சேவையில மூலம் பெற முடியும். எனினும் விரைவில் 2014 ஆண்டுக்கு முந்தைய ஆவணங்களையும் இதில் இணைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பட்டா மாறுதலில் உட்பிரிவில்லாத பட்டா, உட்பிரிவுடன் கூடிய பட்டா என 2 வகைகள் உள்ளன. முழு நிலமும் ஒரே நபருக்கு விற்கப்படும் போது உட்பிரிவில்லாத பட்டா மாறுதல் செய்யப்படுகிறது. நிலத்தை தனித்தனியாக பிரித்து விற்கும் போது உட்பிரிவுடன் கூடிய பட்டா நடைமுறைக்கு வரும். தற்பொழுது உட்பிரிவில்லாத சொத்துக்களுக்கு பதிவு செய்ய முடிந்தவுடனே ஆன்லைன் மூலமாக பட்டா மாறுதல் செய்யும் வசதி உள்ளது. புதிய பட்டா வரலாறு சேவையின் மூலம் பட்டாவும் ஒரு சாதாரண சான்றிதழ் அல்லாமல் ஒரு வரலாற்று ஆவணமாக மாறியது. இதனால போலியான பட்டா மாறுதல், மறைமுக பெயர் மாற்றம், பலமுறை விற்பனை செய்யப்பட்ட நிலங்கள் போன்ற மோசடிகள் பெருமளவு குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. பொதுமக்கள் இதற்கான குறிப்பிட்ட கட்டணத்தை செலுத்தி தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த புதிய வசதியால நில மோசடிகள் பெருமளவு குறையும் என்றும் நிலம் தொடர்பான உரிமைகளில் முழுமையான வெளிப்படைத்தன்மை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மக்கள் இதுல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பட்டா வரலாறு என்பது சட்ட உரிமை ஆவணம் அல்ல, ஆனா நிலத்தின் நம்பகத்தன்மையை சரிபார்க்கும் மிக முக்கிய ஆவணமா இருக்கும். வில்லங்க சான்றிதழ் மட்டுமல்லாமல் இந்த பட்டா வரலாற்றையும் நீங்கள் பார்த்து கொண்டால் அந்த நிலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என உறுதி செய்து கொள்ளலாம் எனவும் கூறப்படுது. ஸோ இந்த பட்டா வரலாறு மூலமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிலம் வாங்குபவர்களும் ஏற்கனவே நிலம் வைத்திருப்பவர்களுக்கும் முழு டீட்டெயிலும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இனிவரும் காலங்களில் நீங்க யாராவது நிலம் வாங்க போறீங்கன்னாக்கா வெறும் வில்லங்க சான்றிதழ் மட்டுமே பார்த்து நிலம் வாங்குவது போக இந்த பட்டா வரலாற்றையும் நீங்க பார்த்து நிலம் வாங்குவதற்கு இந்த ஒரு புதிய பட்டா வரலாறு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா? உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. முக்கியமாக நிலம் வாங்குபவர்களுக்கும் நிலம் விற்பனை செய்வர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதுபோல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ நிறைய சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனிதர்களை காப்போம். நன்றி.